முகத்திற்கு ஆவி பிடிப்பதால் என்னென்ன மாற்றங்கள் நம் முகத்தில் உண்டாகும் என்பதனை இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ளலாம். முகத்தில் உள்ள அழுக்குகள் விரைவில் எளிதாக செல்வதற்கு இந்த முறை மிகவும் சிறந்தது. இதனால் எப்போது ஆவி பிடிக்கிறோமோ அப்போது ஆவி பிடித்து முடிந்ததும் முகத்தை சுத்தமான துணியால் துடைக்கும் போது முகத்தில் உள்ள இறந்த செல்கள் எளிதில் நீங்கிவிடும். கரும்புள்ளிகள் மற்றும் வெள்ளை புள்ளிகளும் விரைவில் நீங்கிவிடும். அதற்கு 5 முதல் 10 நிமிடம் ஆவி பிடித்து பின் தேய்த்தால் மூக்கில் காணப்படும் வெள்ளையானவை சீக்கிரம் மறைந்துவிடும். மேலும் அவை எளிதில் வருவதோடு கரும்புள்ளிகளும் நீங்கிவிடும். பின்னர் அவை வராமலும் போய்விடும். ஆவி பிடிப்பதால் முகப்பருக்கள் குறையும். எப்படியெனில் ஆவி பிடிக்கும் போது முகத்தில் உள்ள எண்ணெய் சுரப்பிகளிலிருந்து சுரக்கும் சருமத்திற்கு ஏற்ற இயற்கை எண்ணெயால் சருமம் எண்ணெய் பசையோடு இருப்பதால் துளைகளில் சேரும் அழுக்குகள் அல்லது டாக்சின்களால் ஏற்படும் பருக்கள் துணியால் துடைக்கும் போது போய்விடும். மற்றொரு நன்மை என்னவென்றால் முதுமை தோற்றத்தை இது தடுத்துவிடும். எவ்வாறென்றால் சருமத்தில் அழுக்குகள் நீங்காமல் தங்கிவிடுவதால் தான் முகம் மிகவும் பளிச்சென்று இல்லாமல் முதுமை தோற்றத்தோடு காணப்படுகிறது. அப்போது ஆவி பிடித்தால் அவை அந்த அழுக்குகளை நீக்கி பளிச்சென்று இளமை தோற்றத்தை தரும். முகப்பரு இருக்கும் போது முகத்திற்கு 4 முதல் 5 நிமிடம் ஆவி பிடிக்க வேண்டும். பின்பு 30 நிமிடம் ரிலாக்ஸ் ஆக இருந்து பின்னர் ஐஸ் கட்டிகளால் முகத்தை தேய்த்தால் பிம்பிள்ஸ் உடைந்துவிடும். இதனால் ஒரே நாளில் பிம்பிள்ஸை சூப்பராக குறைத்து விடலாம். ஆவி பிடிக்கும் போது முகத்திற்கு சரியான இரத்த ஓட்டம் இருக்கும். மேலும் மூக்கு துளைகள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நன்கு சுவாசிக்கும். இதனால் சருமம் நன்கு அழகாக பொலிவோடு இருக்கும். ஆகவே நேரம் இருக்கும் போது முகத்திற்கு ஆவி பிடித்து சோர்ந்து போன சருமத்தை புத்துணர்ச்சியுடன் அழகாக மாற்றிவிடுங்கள். சருமத்திற்கு கேடு விளைவிக்கும் கிரீம்களை தவிர்த்து இயற்கை அழகை பெற்றிட முயற்சி செய்யுங்கள். அழகுடன் வாழ இயற்கையான பராமரிப்பு முறைகளே மிகவும் அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமா இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. எங்களது வீடியோக்கள் பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இது மாதிரியான மேலும் பல வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பெறணும்னா மறக்காம ஸ்மார்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.